வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சுபமங்கலம் யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு அற்புதமான பதிவு. நம்மை படைத்த இறைவனிடம் நாம் முறையாக கேட்க வேண்டியது என்ன? பொதுவாக எல்லோரும் இறைவன்கிட்ட என்ன கேட்போம்? செல்வம் பெருகணும், சமூகத்தில் என்னுடைய குடும்பம் நல்ல அந்தஸ்துக்கு வரணும், எப்பவும் எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் உண்மையில் இறைவன்கிட்ட என்ன கேட்கணும் அப்படிங்கிறத இந்த பாடல் வரிகள் சொல்லுது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பாடல். வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்ன, இங்கார் சுமந்திருப்பார் இச்சரக்கை, வேண்டேன் பெருங்காயம் ஏரகத்து செட்டியாரே நீரெனக்கு சீரகத்தை தா. என்னது இது? செட்டியார் மளிகை கடையில் விற்கிற வெங்காயம், சுக்கு, வெந்தயம், பெருங்காயம், சீரகம் இதெல்லாம் வச்சு ஒரு பாட்டு அப்படி தானே நினைக்கிறீங்க? புரிய வைக்கிறேன், கவனமாக கேளுங்க. வெங்காயம்ங்கிறது என்னங்க? உரித்து பார்த்தா ஒன்றுமே இல்லை, அது ஒரு தத்துவம். இப்போது வீட்டில் 1 கிலோ வெங்காயம் வாங்கி வச்சுட்டு ஒரு மாதம் நீங்கள் ஊருக்கு போயிடுறீங்க. வந்து பார்த்தா என்ன இருக்கும்? வெங்காயத்தில் உள்ள நீர் சத்து எல்லாம் போய் காஞ்சு சுருங்கி சுக்கா போயிருக்கும். அதுபோல தான் நம்ம உடம்புல இரத்த ஓட்டம் நன்றாக இருக்கும் வரை வெங்காயம் போல் பயன்படுவோம். இரத்த ஓட்டம் வற்ற பிரயோஜனம் இல்லாமல் போயிடுவோம். அதற்கப்புறம் எங்கே கொண்டு போய் வைப்பாங்க? வெந்தயம்னா சுடுகாட்டில் கொண்டு போய் வச்சுடுவாங்க. இங்கார் சுமந்திருப்பார் இச்சரக்கை. போனவங்க நமக்கு எவ்வளோ வேண்டியவங்களாக இருந்தாலும் அந்த சரக்கை நம்ம யாரும் சுமக்க மாட்டோம். வேண்டேன் பெருங்காயம், காயம்னா உடல், இப்பேற்பட்ட உடல் எனக்கு வேண்டாம். ஏரகத்து செட்டியாரே நீர் எனக்கு சீரகத்தை தா. அப்படின்னா, எனக்குள் நிறைந்திருக்கும் இறைவனே, நீர் எனக்கு வாழ்வின் நோக்கத்தினை அடைவதற்கான சீரமைப்பை கொடு, சீரமைப்பை தா அப்படின்னு சொல்லுது. முதல்ல நம்முடைய வாழ்வின் நோக்கம் என்னங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். வாழ்வின் நோக்கம் 2 விஷயந்தான். ஒன்று இறைநிலையை உணர்தல், 2வது முழுமை பேறு அடைதல். எப்படி அடையிறது? அதற்கு முதல்ல பிறவிங்கிற பெருங்கடலை கடக்கணும். அது எப்படி அப்படின்னா, நாம் நேர்மையான வழியில் நடந்து கொண்டு இருக்கும்போது இடையில் மீள முடியாத பல துயரங்களை அடுக்கடுக்காக நம் முன் ஜென்ம கர்ம வினைகள் மூலமாக ஓடோடி நம்ம தடுத்து கொண்டே இருக்கும். அதை துளியும் மிச்சம் வைக்காமல் குருவின் துணையுடன், இந்த இடத்துல நான் ரொம்ப அண்டர்லைன் பண்ணி சொல்கிறேன், குருவின் துணையுடன். ஏன்னா குருவுடைய துணை இல்லைன்னா இது சாத்தியமே கிடையாது. அந்த குருவின் துணையுடன் கழித்து நமக்கான கடமைகளை சரிவர செய்து தன்னையும் மீட்டெடுத்து தனது குடும்பத்தையும் காப்பாற்றி தான் வாழ பல வகைகளையும் உறுதுணையாக இருந்த இந்த சமூகத்திற்கும் நம்மாலான சிறு உதவிகளை செய்து எவன் ஒருவன் வாழ்ந்து முடிக்கிறானோ அவனே இறைவனை அடைந்து முழுமை பேறு பெறுகிறான். அதனால் சீரகத்தோடு சிந்தியுங்கள், வாழ்வில் முழுமை பேறு அடையுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திப்போம். இதுவரை என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் ஒன்று விடாமல் பார்க்க முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.